அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் எம்சி பிரகாஷ். ஒரு ஊரில் மிகப்பெரிய சாமியார் ஒருத்தர் இருக்கார். அந்த சாமியார் இருக்கிறது அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய மன்னருக்கு தெரிய வருது. உடனே அந்த மன்னர் தன்னுடைய காவலர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த சாமியார் எங்கே இருந்தாலும் அரண்மனைக்கு கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. காவலர்கள் எல்லாம் படை திரண்டு கிளம்பி போகிறாங்க. பல இடங்களில் தேடி அந்த சாமியாரை கூட்டிகிட்டு அரண்மனைக்கு வராங்க. அரண்மனைக்கு வந்த சாமியாரை பார்த்ததும் அரசருக்கு ஒரே சந்தோஷம். அந்த சாமியாரை அரண்மனை சுற்றி காமிக்கிறாரு. தங்கிட்ட இருக்கிற பணம், பொருள், நகை எல்லாத்தையும் காமிச்சு, சாமி உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள், நீங்கள் கேட்குறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சாமியார் அதுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாரு. மன்னராக வந்துட்டு ஒரு முடிவு பண்ணி தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வைர கிரீடத்தை, சாமி இதை நான் பரிசாக உங்களுக்கு தரேன், இதை எடுத்துகிட்டு போங்க, இதை வாங்கிக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த சாமியார் சொல்கிறாரு, மன்னா இப்போ சூழ்நிலை சரியில்லை, நாட்டில் இருக்க மக்கள் எல்லாரும் பசி, பஞ்சம், பட்னின்னு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த பரிசை நான் கொண்டு போய் என் வீட்டில் வைக்கிறது அவ்வளோ பாதுகாப்பு இல்லை. நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கள், மேலோகத்துக்கு வரும்போது இதை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க, இந்த பரிசை நான் அங்கே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அரசருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. மேலோகத்துக்கு எப்போ அங்கேருந்து நம்ம ஒரு கடுகு கூட கொண்டு போக முடியாது, இப்படி ஒரு பரிசை நம்ம எப்படி கொண்டு போக முடியும்? அதில் இருக்கக்கூடிய உள்ளர்த்தம் அவருக்கு புரிஞ்சுது. தாங்கிட்ட இருக்கிற எல்லாம் பணம், பொருள், நகை எல்லாத்தையும் நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் நாமும் நம்ம சேமிப்புக்கு மீறி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தானம் செய்யலாம். அது பணம், பொருளாக மட்டும் இருக்கணுன்றது இல்லை. சின்ன சின்ன அன்பாக கூட இருக்கலாம், ஒரு சின்ன புன்னகையாக கூட இருக்கலாம். நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் தான் இயற்கையின் தன்னுடைய சீற்றத்தை, அதோட கோபத்தை பல இடங்களில் பல வடிவங்களில் காட்டிக்கிட்டு இருக்குன்றத நமக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்துது. அப்படிப்பட்ட அந்த இயற்கையின் சீற்றம் எந்த வடிவில் வேணாலும் எப்போ வேணாலும் நம்மகிட்டேயும் வரலாம். ஆகையால் அளவுக்கு மீறி அன்பை தானம் செய்வோம். புன்னகையோடு இவ்வுலகை நேசிப்போம். நன்றி.